Hi students, welcome to Easy Max. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் 10th Max exercise 1.1ல first sum. Find A cross B, A cross A and B cross A. மூணு என்ன கேட்டிருக்காங்க, மூணு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு given எல்லா ப்ராப்ளத்துக்குமே கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏக்கு வேல்யூ 2 -2 3, பிக்கு வேல்யூ 1 -4 கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பினா என்னது, ஏ கூட பியை சேர்த்து எழுதணும். கிராஸ்ன்னு போட்டிருக்கனால நீங்கள் மல்டிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்ம சும்மா நார்மலாக கமா போட்டு எழுதிக்கிட்டால் போதும். ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 2 -2 3 கிராஸ் 1 -4. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடக்கூடாது, சும்மா ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கலாம். 2 கூட 1 சேர்த்து எழுதுங்க, 2 கூட -4 சேர்த்து எழுதுங்க. அடுத்து -2 கூட 1 சேர்த்து எழுதுங்க, -2 கூட -4 சேர்த்து எழுதுங்க. 3 கூட 1 சேர்த்து எழுதுங்க, 3 கூட -4 சேர்த்து எழுதுங்க. ஓகேவா? ஏ கிராஸ் பி நம்ம எழுதியாச்சு. அடுத்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் ஏனா ஏயை 2 வாட்டி எழுதிக்கோங்க. 2 -2 3. இது கூட என்ன கேட்டிருக்காங்க, திருப்பையே ஏ தான். திருப்பையே நம்ம 2 -2 3 2 வாட்டி எழுதிடலாம், 2 வாட்டி எழுதிக்கலாம். அதே மாதிரி கிராஸில் எழுதிக்கலாமா. 2, 2 சேர்த்து எழுதுங்க, 2, -2 சேர்த்து எழுதுங்க, 2, 3 சேர்த்து எழுதுங்க. அடுத்து -2 கூட சேர்த்து எழுதுங்க. -2, 2 -2, -2 3. இது 3 கூட சேர்த்து எழுதணும். 3, 2 3, -2 3, 3. இதுதான் ஏ கிராஸ் ஏ. அடுத்து பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ. பிக்கு வேல்யூ எல்லாத்துலேயுமே நீங்கள் வேல்யூ எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் பண்ண கரெக்டாக ஈஸியாக இருக்கும், எந்த தப்பும் வராது. பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு பிக்கு வேல்யூ எழுதிக்கலாம். 1, -4 கிராஸ் ஏக்கு வேல்யூ எழுதிக்கலாம். 2 -2 3. இது ஏக்கு வேல்யூ. கிராஸ் பண்ணி எழுதிக்கலாமா. 1 கூட 2 சேர்த்து எழுதுங்க, 1 கூட -2 சேர்த்து எழுதுங்க, 1 கூட 3 சேர்த்து எழுதுங்க. அடுத்து -4 கூட 2 -4 -2 -4 3. ஓகே, இப்போ நம்ம பி கிராஸ் ஏயும் எழுதியாச்சு. அப்போ ஏ கிராஸ் பி கேட்டிருந்து செஞ்சாச்சு. ஏ கிராஸ் ஏ எழுதியாச்சு, பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட் சம் முடிஞ்சிச்சு. செகண்ட், ஏ ஈக்குவல்ட் பி ஈக்குவல்ட் பி கியூ. அதாவது ஏக்க வேல்யூவும் PQ தான், பிக்கு வேல்யூவும் PQ தான். இப்போ நம்ம 2 வாட்டி எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு PQ, பிக்கு வேல்யூவும் அதே தான், PQ. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ. ஏயை 2 வாட்டி எழுதிக்கலாம். பி கிராஸ் 2 வாட்டி எழுதிக்கலாம். க்ராஸ் பண்ணி எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு பியை பியும், பி, பி கூட கியூ, பி, கியூ, கியூ, பி, கியூ, கியூ. கிராஸ் பி. ஏக்கு வேல்யூ என்ன, பி கியூ. பிக்கு வேல்யூவும் அதே தான், பி கியூ. அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரும், பி, பி, கியூ, கியூ, பி, கியூ, கியூ. இது ஏ கிராஸ். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. பி, கியூ கிராஸ் பி. அதே தான் வரும் எல்லாத்துலேயுமே, என்னது அதுதான் வரும். ஏன்னா எல்லாமே ஈக்குவல் வேல்யூ தானே, அதனால மேலே இருக்கிறது மாதிரியே தான்
கீழே வரும். காமன் தான் எல்லாத்துக்குமே. ஆன்சர் என்னதான் ஒரே ஆன்சர் தான் வரும். Q, P, Q, Q. அவ்வளோதான். செகண்ட் ஒன் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் ஒன். தேர்ட் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to MN, B is equal to இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் A, MN, B வந்து என்ன இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா நல் செட். அது நல் செட்டுனா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நல் செட்டுனா என்ன? எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் B கேட்டிருக்காங்க. A எழுதிக்கலாம். அதே மாதிரி M, N. B எழுதிக்கலாம். Bக்குள்ளே ஒன்றும் இல்லை, நல் செட். நல்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ A கிராஸ் B, M, N, இங்கே ஒன்றுமே இல்லை, நல் செட்டு. அப்போ இது கூட நம்ம M கூட எந்த இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ அதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஸோ இங்கேயும் என்ன தான் வரும்? ஒன்றுமே இல்லை, நல் செட்டுன்னு தான் வரும். அடுத்து A கிராஸ் A. A கிராஸ் ஏனா M, N. அதே மாதிரி M, N கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். M கூட M சேர்த்து எழுதிக்கோங்க. M கூட N சேர்த்து எழுதுங்க. N கூட M, N. B கிராஸ் A. B கிராஸில் Bக்கு வேல்யூ 1 நன், கிராஸ் Aக்கு வேல்யூ M, N. இது கூடயும் நமக்கு இது கூட ஒன்றுமே இல்லை, இதை கொண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது, நம்ம எதுவும் வேல்யூ போட முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சரும் இதுதான். இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.